அதில் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் பனை உற்பத்தி பொருட்கள் விற்பனை நிலையம் இருக்குது கற்பகம்னு சொல்லி அதுக்கு போய் பார்ப்போம் அப்படியான்னு சொல்லி கற்பகம் பாருங்க கற்பகத்துக்குள்ளுக்கு போய் பார்ப்போம் அப்படியான்னு சொல்லி பாருங்க பனை உற்பத்தி பொருட்கள் எல்லாம் இருக்குது ஊறுகாய் மோர்மிளகாய் மற்ற இதில் பாருங்க அலங்கார பொருட்கள் எல்லாம் இருக்குது மற்ற இதில் பாருங்க இதிலே அலங்கார பொருட்கள் இந்த பக்கமெல்லாம் உணவு உற்பத்தி பார்த்தீங்கன்னு சொன்னாலும் சரி இதில் வந்து பல்பன்னு சொல்கிற அந்த பனம்பழச்சாறு பாருங்க இது பாருங்க நெல்லி கொடியை ரெண்டு நெல்லி கிரஸ் தயாரிக்கிறதுக்கு பாருங்க பல ரசம் இது வேறு இது ரசம் பாருங்க இது வந்து பனங்களி பனங்காய் பண்ணி கொடியும் மற்ற இதில் பார்த்தோன்னா பாம்போசா சமபோசா மாதிரி பாம்போசா இருக்குது நிறைய சத்தான சாப்பாடு மற்ற இதில் ஒடியல் கூழ் ரெடிமேட் ஒடியல் கூழ்னு சொல்லியிருக்கு இதை நீங்கள் பேக்கெட்டை உடைச்சி போட்டு அப்படியே போட்டிங்கனாலே சரி மீன் இதோட சேர்த்துலாம் தூள் இதில் எல்லாம் கலந்துருக்கேனாப்பா மசாலா தூள் எல்லாமே இதில் கலந்துருக்கு அதனால் ரெடிமேட் அப்படியே மேலே பார்த்தோம்னா இது பாருங்க நெல்லி பானம் இது திராட்சை பானம் இல்லை இதுதான் கெட்டாலையும் திராட்சையுமோ இதில் பார்த்தீங்கன்னா கெட்டாலையும் திராட்சை சேர்ந்த பானம் அப்படியே இது பிஎஸ்பி நல்லெண்ணெய் யாழ்ப்பாணம் உற்பத்தி சரி போகிற வழியிலே பாருங்க சில்லாங்கான்னு சொல்லி மேலே எழுதி இது என்னத்தில் செய்தது ஈக்கு தென்னமீக்கு சில்லங்கான்னு சொல்லி மேலே எழுதி தென்னமீக்கால் வரியப்பட்டு நல்ல ஒரு வடிவான ஒரு யானை இந்த உருவம் கூறி இருக்கிறோம் சரி இப்போ உள்ளுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ளுக்கு வந்தோடனே நல்ல வடிவாக இருக்குது பார்க்க ஏன்னு சொன்னால் பாருங்க இதில் சுலாகி இருக்குது கூடையில் இருக்குது எல்லாம் பேனை உற்பத்தி பாருங்க மற்ற இதில் பாருங்க நீத்திப்பட்டி இருக்குது இது பாருங்க இடியப்பொருள் அகப்பை பாருங்க அகப்பை எல்லாம் பேனை மரம் சிரட்டு இது சிரட்டையோ கம்பு பெனை மரம் இது மேலே இது சிரட்டையாம் கீழே வந்து கம்பு பெனை மரம் பெனை மரத்தை உடைஞ்செடுத்து செய்தது நல்ல வர்ணம் பூசப்பட்ட தொப்பி பாருங்க நல்ல வடிவாக இருக்குது வெயில் காலங்களில் போட எல்லாம் பாருங்க ஓலப்பாயில் படுக்கிறதே ஒரு தனி சுகம் பாருங்க கைப்பை இது வந்து பெனை ஓலையில் செய்தது நல்லா இருக்கு பாருங்க இது புல் குளத்தில் விளையிற புல்லை வச்சு தயாரிக்கப்பட்ட இது இந்த புல்லுன்ற பெயர் பெண் புல்லுன்னு சொல்கிறது அப்படி மேலே பார்த்தோம்னா பாருங்க இதில் கூடை இருக்குது இது என்னத்தில் செய்தது பிரம்போ இது பெனை ஓலை இது பெனை ஓலையில் தயாரிக்கப்பட்ட பெரிய கூடை பாருங்க வித்தியாசமான கூடைகள் இருக்குது புழுக்கொடியல் பாருங்க இது புழுக்கொடியல் பேக்கெட்டில் வருது திருகாணி பாருங்க திருகாணி சட்டி பானையால் வச்சுட்டுன்றது இடியப்பத்தட்டு இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு உள்ளுக்கு எல்லாம் என்னென்ன எல்லாம் இருக்கோ அதெல்லாம் காட்டினான் இப்படியே பார்த்தோம்டா இதில் பாருங்கோ பெரம்பழப்பானம் போத்தில் அடைச்சி விற்கணும் அதை பண்ணி குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே என்னோட வந்த டிசாந்தன் குடிச்சிட்டான் இங்கே ஒன்றை குடிச்சு முடிச்சிட்டான் நான் பார்த்து கிடையில மற்றது இங்கே இருக்குது
எப்படி இந்த நியூட்ரியன்ட் கண்டென்ட் எல்லாம் பாரு புரோட்டீன் இருக்கு சரியான சத்து சரியான போஷணை கொண்டது மற்றது புரோட்டீன் ஃபேட் விட்டமின் சி டோட்டல் க்ரூட் ஃபைபர் அதாவது வந்து இப்போ சில நம்ம பானியில் பார்த்தா வந்து இப்போ புரோட்டீன் இருக்காது மெயினாக புரோட்டீன் மற்றது ஃபேட் கண்டென்ட் இருக்காது இப்போ இதில் வந்து க்ரூட் ஃபைபர் இருக்குது ஃபேட் கண்டென்ட் இருக்குது மற்றது வந்து புரோட்டீனும் இருக்குது ஆகவே வந்து இப்போ நம்ம வந்து இப்போ எலுமிச்சம் சாறு அதில் பார்க்கறது நேரம் இப்போ இது வந்து ஃப்ரூட் என்னது இது பானி வந்து ரொம்ப கலப்படம் இல்லாத நல்லது சரியான கவலையாக இருக்குது. இன்னொரு பிரச்சனைன்னா நாங்கள் பெனங்கடியும் வாங்க தான் வந்தனாங்க ஆனால் பார்த்தா பெனங்கடி முடிஞ்சுது. இது என்ன இது பெனாட்டு கொடுத்து காட்டுறான். இதில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள பெனாட்டு இருக்கான். இது டேஸ்ட் பண்ண என்ன கலக்கிறதுக்கு அந்த பெனங்கட்டி மனத்திலே தெரியுது. கிராம்பு ஏலக்காய் அந்த வாசனை திரவங்கள் எல்லாம் சேர்த்துருக்கணும். அது தனியாக உள்ளதும் இருக்கா வங்கால. இது தனி பெனாட்டு. இந்த கலப்படம்னு சொல்லி அந்த என்னென்னு சொல்ல வாசனை திரவியங்களை தான் கலப்படம்னு சொன்னான். மற்றும்படி 100% பெனை உற்பத்தி பாருங்க பெனாட்டு. இது பாருங்க இதில் என்ன இது எங்களோட வடை தட்டு வடை பருத்தித்துறை வடை எல்லாம் தெரிஞ்சிருக்கும். மெத்தஞ்சால் ஒடியால் கூழுக்கு ரெடிமேட் அதை உங்களுக்கு முதல்ல காட்டிடுவேன். இப்போ நாங்கள் தொடர்ந்து ஜூஸாக குடிப்போம். ஏன்னு சொன்னால் குளிர் போகுது. இது இந்த விலை வந்து 25 ரூபாண்ணா. நான் முதல் வரைக்கும் 30 ரூபா விற்றது, இப்போ 25 ரூபா பாருங்க. வெயில் காலங்களில் தெரிய இதெல்லாம் குடித்தா இன்னும் நல்லா இருக்கும். இவர் ஃபுட் டெக்னாலஜி படித்தவர், அதாவது உணவு உற்பத்தி சம்மந்தமாக. இதில் என்னென்ன இருக்குடா இதில்? இப்போ நான் வெறுங்காளி எடுத்து அதில் வந்து பெக்டின் ஒரு பதார்த்தம், அதாவது வந்து இப்போ ஜாம் அதில் செய்கிறது பயன்படுத்துகிறவங்க. அது கூட வந்து பனையெல்லாம் கிடைக்கும். மற்ற இப்போ ஒரு ரேஞ்ச் அதில் வந்து அதோட ஒப்படைக்கில் வந்து பனையில் தான் வந்து நம்மளை வந்து கூட இருக்குது. மற்றது வந்து பனை வந்து நம்ம இப்போ இது என்னது இப்போ பொருளாதார தடையில் இருக்கைக்குள்ள பணம் களியை வச்சு தான் நம்ம சோப்பா ஜூஸ் பண்ணிக்கிறோம். அது கூட அம்மா அப்பாவுக்கு அந்த காலத்து ஆக்களுக்கு எல்லாம் பிள்ளைங்க இருக்கும். பனம்பழமே ஒரு நாள் சாப்பாடாக சாப்பிட்டுருப்பினோம். மற்றது சவுக்காரங்கள் எல்லாம் சவுக்காரத்துக்கு பதிலாக அதை பாவிச்ச ஆக்களும் இருக்கணும். எங்களோட அப்பா மேர் அம்மா மேர் எல்லாம் அந்த அனுபவங்கள் இருக்குது அவைக்கும். அப்போ ஆக்களுக்கு இன்னும் அனுபவம் இருக்குது. உங்களோட மூதாதையர் எல்லாம் கேட்டு பாருங்க அப்பா அம்மா வேலை எப்படி இருக்கான்னு சொல்லி. யாழ்ப்பாணத்துக்கு வந்தால் கட்டாயம் இந்த கடைக்கு வந்து பாருங்க. இதில் இந்த கடையில் முதலாளி ஒன்று எடுத்து தந்தார். என்னென்னா பெனம் பிஸ்கெட்டுன்னு சொல்லி இதுக்கு. இதில் வந்து பொடியல் மாவையும் மற்றது பெனம்பழத்தின் என்னது பெனங்காலியிலேருந்து பெனங்காலியே மற்றது ஒடியல் மாவையும் வச்சு தயாரிக்கப்பட்ட பிஸ்கட் பாருங்க. சிற்றுண்டி. இது நீரிழிவு நோய், அதாவது செலரோகம் சொல்கிற நீரிழிவு நோய், டயபெட்டிக் பேஷண்ட் எல்லாம் ஒன்று தான். அவைகளுக்கு வேண்டியே தயாரிக்கப்பட்ட பிஸ்கட். பயம் இல்லாமல் சாப்பிடலாம். அதுதான் கட்டாயம். நீங்கள் இந்த முறை கொரோனா வந்து எல்லாரையும் ஆட்கொண்டுட்டுது, அதனால் நீங்கள் வர முடியாமல் இருக்கலாம் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். அடுத்த முறை வந்தால் கற்பகம்னு சொல்கிற இடம் நீங்கள் நம்பி 100% பெனங்கட்டி வரலாம். என்னென்ன எந்த அனுபவத்தில் சொல்கிறேன். நான் வேறு எங்கேயும் வாங்குறதில்ல. மணிப்பாயில் இருக்குது, மற்றது பஸ் ஸ்டாண்ட் அடியில் ஒன்று இருக்கணும், மற்றது இங்கே இருக்குது, மற்ற நல்லூர் அடியில் இருக்குது. கற்பகம் என்றால் அரசாங்கத்திலே என்ன கோஆப்ரேட்டிவ் 100% இயற்கையான முறை, அதாவது கலப்படமே இல்லை அப்படின்னு சொன்னால் செயற்கையான எதுவும் கலக்கிறேன். சில பேர் வந்து பெனங்கட்டி தயாரிக்க வந்து சீனிப்பானி அப்படி நிறையெல்லாம் காய்ச்சி தயாரிப்பினோம். 100% என்று சொல்லலாம், நம்பி வாங்கலாம். கற்பகம் என்ற கடையை விட்டு வழியால் வந்துட்டோம். இந்த சாந்தன் இப்போ தொடர்ந்து போவோமே அங்கால. இப்போ சரியாக இதாங்க நேரப்படி 12:30 ஆகிட்டு. இந்த பக்கம் எல்லாம் கூட அந்த என்னென்னு சொல்ல மீன்பிடி தொழிலாளர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம். என்னென்னா அவையல் மீன்பிடி உபகரணங்கள் எல்லாம் விற்பனை நிலையங்கள் எல்லாம் மிஞ்சால் இருக்குது. மற்ற இதில் ஒரு வைன் ஸ்டோர் இருக்குது, எலக்ட்ரிக் கடைகள், மற்றது அங்கால ஒரு கடைகள் இருக்குது காட்டுறேன். சரி, தொடர்ந்து போய் பார்ப்போம். இதில் இலங்கை அரச வர்த்தக கூட்டுத்தாபனம் இருக்குது பாருங்க. இதில் ஒரு பசுமாடு மாடு ஒன்று படுத்துருக்கு. பசுமாடு
என்ன அடி சாந்தன் எடுப்போம் அதில் யாழ்ப்பாண பெரிய தபால் நிலையம் இருக்குது. மற்ற இதில் பார்த்தோம்னா இதுதான் வந்து யாழ்ப்பாண பலநோக்கு கூட்டுறவு சங்கத்துக்கு உள்நுழைறதுக்கு நுழைவாசல் இதுக்கெல்லாம் இருக்குது அந்த பலநோக்கு கூட்டுறவு சங்கம். இப்போ சுற்றி பார்ப்போம். அதில் கொஞ்சம் சாப்பாடு கடை எல்லாம் இருக்குது. சில்கோ சிட்டி ஹோட்டலுக்கு உள்நுழையத்துக்குள்ள உள்நுழைவாசல் அதில் தெரியுது. யாழ்ப்பாண கோட்டைக்கு அப்படியே நேராக போனால் போகலாம், இதாக திரும்பி போனாலும் போகலாம். மற்றது அதில் பாருங்கோ அதான் யாழ்ப்பாண பெரிய தபால் நிலையம், போஸ்ட் ஆஃபீஸ். நான் வந்த பாதை இதால் தான் வந்து இப்போ யாழ்ப்பாண பெரிய தபால் நிலையத்துக்கு முன்னுக்கு நிற்கிறேன். அதான் எதிரா யாழ்ப்பாண பெரிய தபால் நிலையம் பாருங்க. அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண கோட்டை இருக்குது, ஜஃப்னா ஃபோர்ட். இதுதான் ரவுண்ட் அப் போட். யாழ்ப்பாணத்தில் சத்திரச்சந்தியில் இருந்து அப்படியே நேராக இப்போ யாழ்ப்பாண பெரிய தபால் நிலையத்துக்கு முன்னுக்கு நிற்கிறோம். இப்போ எங்களுக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவாடு கடையெல்லாம் நிறைய இருக்குது. அதை வேறு வீடியோக்களாக எடுத்து போடுவேன். சரியோ, இவ்வளோ நேரமும் நீங்கள் இந்த காணொலியை பார்த்ததுக்கு நன்றி. இதே மாதிரி நிறைய காணொலிகள் எல்லாம் எடுத்து போடுவேன். யாழ்ப்பாணத்தை பற்றி மற்ற யாழ்ப்பாணத்தை கலாச்சாரம், உணவு, சகலதும். சரியோ, இன்றைக்கு என்னோட உதவியாக வந்தவர் இவர் கனகாலமாக வேற இல்லை, கொழும்பில் இருந்தவர் 14 நாள் தாங்கி இருந்துட்டு தான் வந்தவர், தனிமைப்படுத்தி இருந்துட்டு விசாந்தன். அவருக்கு நன்றி. இந்த காணொலியை முடிக்க போகிறோம்.